ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயை வந்து ராஜேஸ்வரி வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட அடுத்த நினச்ச மாதிரியே வந்து இந்தா மல்லியோட அண்ணனுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து காசு கேட்டில்ல, இந்தா நீ கேட்டதை விட அதிகமாகவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காசை வந்து கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தாங்க. என்ன இது புதுசாக வந்து இருக்கே, இப்போலாம் வந்து கூப்பிட்டெல்லாம் வந்து கொடுக்க மாட்டா, இவளுக்கு வந்து ஏதோ வந்து காரியம் வந்து நடக்கணும், அதுக்காக வந்து இவ வந்து இப்படி வந்து கூப்பிட்றான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த காசுக்கெல்லாம் வந்து மயங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து நல்லாவே வந்து தெரியுதுங்க. சரி ஓகே, அந்த கேட்டதை விட இவ வந்து அதிகமாக கொடுக்குறான்னா, இவ வந்து அதை விட ஏதோ வந்து அதிகமாக வந்து இவ வந்து நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருச்சிங்க. உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு, எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, எனக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து எடுத்துப்பேன். சும்மா நீ வந்து தேவையில்லாமல் வந்து எனக்கு வந்து நீ வந்து பணத்தை கொடுக்குறது, அதை கொடுக்குறது, இதை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்ருக்கியா? நான் வந்து கேட்டபோது நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது. ஏதோ வந்து என் என் சொத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சைலண்ட்டாக வந்து இருந்திருப்பேன். அப்போ வந்து வாங்கிட்டு வந்து போயிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீ அப்போ வந்து உனக்கு வந்து ஒரு பைசா வந்து கிடையாது. மல்லியே வந்து என்ன மேலே போயிட்டாளா, அப்படி போயிட்டாளா, இப்படி போயிட்டாலான்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சல. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து மறக்கவே வந்து மாட்டேன். ஸோ நீ வந்து எப்படியுமே வந்து என்கிட்ட வந்து அகப்பட்டு தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் சீக்கிரமாகவே வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வாடகை வீடாக வந்து பார்த்துக்கோ. வாடகை கொடுக்கறதுக்கு கூட வந்து உங்ககிட்ட வந்து காசு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, கண்டிப்பாக நீ வந்து ஒரு நல்ல வீடாக வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுக்கு வந்து குடியேறிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாருங்க. சரி ஓகே, ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயம். நம்ம விஜய் சொன்னதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து புரிய வந்துருச்சு. அப்படி வந்து புரிய வந்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த வீட்டை அங்கே இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் வந்து விஜய் வந்து எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெளிவாகவே வந்து தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து ஆப்பு எப்படியுமே வந்து வச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து கவலையே வந்து படாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொத்தை வந்து மறுபடியும் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்க போகிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த பணத்தை என்கிட்ட வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி உதைக்கிறாரு பாருங்க அந்த டேபிளை. அப்பா அப்பா அங்கே வந்து அப்படியே வந்து அள்ளு விட்டுருச்சு அவங்களுக்கு. என்னடா இது வந்து புதுசாக வந்து விஜய் வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி வந்து அள்ளு விட்டுருச்சு. சரி ஓகே, அந்த அள்ளு விட்டாலையும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது விட்டாலையும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு. இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல, இப்போ வந்து ஒரு அணி வந்து பண்ண முடியாது ராஜேஸ்வரி உன்னால். கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கையெழுத்து போட்டுருவான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? நீ என்ன தில்லு முள்ளு வேலை வந்து லங்காடி வேலை வந்து பண்ணாலுமே வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து கையெழுத்து போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் உனக்கு வந்து அந்த சொத்து வந்து மறுபடியும் வந்து உன் பேரில் வந்து இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி உன் பேரில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜய் வந்து என்ன பண்ணுவான்னு நினைக்கிற, கண்டிப்பாக வந்து உன்னை வந்து குழி தோண்டி வந்து புதைச்சிருவான். அந்த லெவலுக்கு வந்து அவனுக்கு வந்து கோவம் வந்து இருக்குது. அப்போ வந்து ஏதோ அறியாமல் தெரியாமல் வந்து மல்லி சொன்ன பேச்சை கூட வந்து கேட்காம நான் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. கண்டிப்பாக வந்து எனக்கு தேவையான சொத்தை வந்து நான் வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணிடுவேன். நான் வந்து யாருக்குமே வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் வந்து போயிட்டேன். என் பொண்ணு பேரில் வந்து இது பண்ணல, அது பண்ணல. அதுக்கப்புறம் வந்து என் மனைவி பேரில் கூட வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து திரும்ப வந்து அந்த சொத்து வந்து கிடைச்சதுன்னா, நான் வந்து என்ன வேணாலும் வந்து பண்ணுவேன். என்ன வேணாலும் என் பொண்ணு பேரில் வந்து எழுதி வைப்பேன். என் மனைவி பேரில் வந்து எழுதி வைப்பேன். ஸோ அப்படியெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நான் வந்து அப்போ வந்து இருக்கும்போது வந்து எதுவுமே வந்து பண்ணல. இப்போ தான் வந்து இல்லாதபோது தான் வந்து யோசிக்க தோணுது. கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து திரும்ப வந்து ஏதாச்சும் வந்து வந்ததுன்னா, நான் வந்து மறுபடியும் அந்த வேலையை வந்து கண்டிப்பாக முதல்ல வந்து செய்வேன். ஸோ நீ வந்து கவலையே வந்து படாத ராஜேஸ்வரி, உனக்கு வந்து அழிவு காலம் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. உன்னை வந்து அழிக்க போகிறது வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உன் தம்பியை தான் வந்து உன்னை வந்து அழிக்க போகிறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, ஏற்கனவே வந்து அவனை வந்து அழிச்சு நீ வந்து குட்டி சுவரா வந்து பண்ணி, ஒன்றும் இல்லாதவனை வந்து பண்ணி, அவனை வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து நீ வந்து தள்ளப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் மெக்கானிக் வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்டதா நம்ம விஜய் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து போட்டு இப்போ தான் ஏதோ ஒரு லேப்டாப் சர்வீஸோ அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க? எப்படியாச்சும் வந்து அந்த வீட்டை வந்து மறுபடியும் வந்து நான் வந்து வாங்குறேன். அந்த வீட்டை வந்து வாங்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அந்த இடத்துல வந்து சவால் வந்து விட்டுட்டு வர்றாரு. ஏய் ராஜேஸ்வரி, உன் டைம் வந்து இன்னையோட வந்து நீ வந்து குறித்து வச்சுக்கோ. இன்னையிலேருந்து வந்து உனக்கு வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து டார்ச்சர் கொடுப்பேன். என் சொத்தை வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து வாங்கணும். எனக்கு வந்து வர வேண்டிய ஷேர் வந்து எப்படி வந்து வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து
தெளிவா வந்து ஸ்கெட்ச் போட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ, அதுக்கு வந்து நீ வந்து மிசுங்காத, பிசுங்காத. கண்டிப்பா வந்து எல்லாத்தையுமே நான் வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிடுவேன். நீ அதனால வந்து ஒரு இதுக்கும் வந்து பிரயோஜனம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லா தெளிவா வந்து தெரிஞ்சு போச்சு. உன்ன வந்து இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் வந்து சித்திரவதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோ, அப்படின்ட்டு விஜய் வந்து சவால் வந்து விட்டுட்டு வந்து வரப்போறாருங்க. அதுவும் இல்லாம அந்த கூடைய ஒட்டிக்கிட்டு இருந்தாலே அந்த ரஞ்சிதா, அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரியான ஒரு சவால் வந்து விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன வந்து டார்கெட் பண்ணி எல்லாமே வந்து நீ வந்து அவளுக்கு சப்போர்ட்டா வந்து பண்ணிட்டு இருந்தல்ல, இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து அதுவும் வந்து கிடையாது. அவ வந்து நடுத்தெருவுல வந்து நிக்க போறா. நீ அதுக்கப்புறம் வந்து இன்னுமே வந்து நடுத்தெருவுல வந்து நிக்க போற ரஞ்சிதா. எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து கூட்டு களவாணியா வந்து பண்ணிட்டு, நீங்க வந்து இந்த தில்லுமுல்லு ஆட்டத்த வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு சவால் வந்து விட்டுட்டு வராரு. கண்டிப்பா வந்து ஆப்பு வைக்க தான் வந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாட்டா.